கிட்னி ஸ்டோன் பிரச்சனையால அடிக்கடி கஷ்டப்படுறீங்களா? அப்ப இந்த பதிவை முழுமையா பாருங்க. ஸ்டோன் பிரச்சனைக்கு கால்சியம் ஆக்சலேட் வகை ஸ்டோன்ஸ் தான் முக்கிய காரணமா இருக்கு. ஆக்சலேட் அதிகமா இருக்கிற தக்காளி, பாதாம், முந்திரி, கீரை வகைகளை நம்ம உணவுல அளவோட எடுத்துக்கணும். உப்பு அதிகமா இருக்கிற அப்பளம், ஊறுகாய், வடகம், கருவாடு, சிப்ஸ் இதையும் நம்ம குறைவா எடுத்துக்கணும். யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்கிறவங்க மட்டும் ரெட் மீட், இறைச்சி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டோன் இருக்கிறவங்க காஃபி, டீ, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கணும். பகல் நேரத்துல உடம்போட நீர்ச்சத்து குறையாம பாதுகாக்க போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். மதிய உணவுல நீர்ச்சத்துக்கள் நிறைந்த புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இதுல ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும். சிட்ரிக் அமிலத்தை அதிக அளவில் எடுக்கும்போது இதுவே ஸ்டோன் உருவாக ஒரு காரணம் அமையுது. அதுவே எலுமிச்சம்பழம், நாரத்தை, சாத்துக்குடி, ஆரஞ்சு ஜூஸை எடுக்கும்போது ஸ்டோன் உருவாவதை தடுக்குது. வார இருமுறை கொள்ளு பருப்பு அல்லது கொள்ளு சூப் அருந்தலாம். கடைசியா முக்கியமான ஒன்று, கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு காரணமே உடம்போட பித்தம் சீர்கேடு அடைவது. இதை சரி செய்ய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான முறை தான் எண்ணெய் குளியல். வாரம் இருமுறை தவறாமல் எண்ணெய் குளியல் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஸ்டோன் உருவாகிறதுல இருந்து தற்காத்துக் கொள்ளலாம்.